பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவனாவும் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் குறைவுகளோடு போராடி கொண்டிருக்கீங்களா? ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எப்படி வேதத்தில் பாருங்கள், அநேகர் குறைவுகளோடு போனாங்க, திருப்தி இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் போனாங்க. ஆனால் திரும்பி வரும்போது குறைவுகளெல்லாம் மாறி நிறைவானவர்களாக மாறினாங்க. யோசிச்சு பாருங்கள், பைபிளில் வேத வசனம் சொல்லியிருக்குது, கானா ஒரு கல்யாண வீடுன்னு ஒரு இடத்துல கல்யாணம் நடந்திருக்கு கானாவூரில். அந்த இடத்துல பாருங்கள், குறைவு ஏற்பட்டது. என்ன குறைவு? திராட்சை ரசம். திராட்சை ரசம்னா அந்த காலத்தில் நம்ம இப்போ எப்படின்னு தெரியல, அந்த காலத்தில் பாயசம்னு சொல்லுவாங்களே, நம்ம இப்போ பாயசம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு சமமாட்டு அந்த காலத்தில் திராட்சை ரசம் சாப்பிட்டு முடிச்சவொன்னு கொடுப்பாங்க. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டுனா அந்த குடும்பத்தாரிலே பயங்கர மகிழ்ச்சி குறைவு மாதிரி. வெறும் சாப்பாடு நம்ம சொல்லுவோம், இங்கே வெறும் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் வெறும் சாப்பாட்டை போட்டு அனுப்பிட்டா ஒரு பாயசம் கூட கிடையாதா அப்படி சொல்லுவாங்க. அப்படி தானே? ஹல்லேலூயா. அதே போல் அந்த காலத்தில் சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லாத்துக்கும் திராட்சை ரசம் கொடுக்குறோம். ஆனால் திராட்சை ரசம் குறைவுபட்டுட்டு இல்லாமல் ஆயிட்டு என்ன செய்யறதுக்கு? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னால ஏசப்பாட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவர் அந்த இடத்துல அந்த திராட்சை ரச குறைவை மாற்றி வெறும் தண்ணீரை கர்ச்சாடிகளை நிரப்ப செய்து அதை திராட்சை ரசமாய் மாற்றினார். தேவ பிள்ளை, இந்த நாட்களில் நீங்க மற்றவங்க முன்பாக, ஹல்லேலூயா, யாருக்கு முன்பாக? உங்களை எதிர்த்து நிற்கிறவங்க, உங்கள் அருகில் சொந்த பந்தவங்க முன்பாக யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ, வேதனைப்படுத்துகிறாங்களோ, உங்களை கண்ணீர் வடிக்கிற வைக்கிறாங்களோ, அவங்க முன்னாலெல்லாம் நீங்கள் கூனி குறுகி போய் மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? தேவ பிள்ளை, கலங்காதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் தேவன் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் போய் நிற்கும் போது நீங்கள் என்ன பெரிய குறைவுகளோடு போயிருந்தாலும் அந்த குறைவு ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வியாதியாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் கடன் நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை அந்த குறைவு உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை தூக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம், அது ஒரு குறைவாக இருக்கலாம். உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு குறைவு. ஏதோ ஒரு குறைவு. இல்லை வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கிறீங்க, என்னதான் தியானிச்சாலும் உங்கள் மைண்டுக்குள்ளே என்னது உள்ளே போய் நிற்க மாட்டுது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறது, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக மாற்றப்படுகிறாரு. ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் புருஷன், குடும்பம், ஒரு மனைவி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறைவு, உங்களை புரிஞ்சு கொள்ளலை, அப்படி ஏதோ வச்சு குறைவு, இல்லை அவங்க நீங்கள் பிரிந்து வாழ்கிறீங்களா, அப்படி ஒரு குறைவு, ஏதோ ஒரு குறைவு. தேவ பிள்ளைகளே, அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்குது. அந்த குறைவு இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்குது. அந்த குறைவை நிறைவாக்க இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும், எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் முடியலை, எங்கேயும் முடியலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆண்டவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்துட்ட வாங்க, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆண்டவர் மகிமையிலே நிறைவேற்றுவார். தேவ பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய குறைவானது எல்லாம் குறைவுகளை எல்லாம் நிறைவாற்ற ஆண்டவரால் மட்டுமே தான் முடியுது. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைய சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடுத்த பஞ்சகாலம் என்ன செய்கிறாங்க, அவங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான் செய்யறதுக்கு மாவு இருக்கு, அதை சுட்டு பிள்ளைக்கு கொடுத்துட்டு தான் அடுத்து செத்து போலான்னு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனை கொண்டு வந்து அந்த பஞ்சகாலம் முழுவதும் எல்லா நெருக்கடியான சூழ்நிலையை மாற்றி போடுறாரு. அவங்க குறைவை நிறைவாக்குறாரு. அண்ணாள்னு ஒரு ஸ்திரீ இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, வருஷக்கணக்காகியும் குழந்தை இல்லை. அவங்க அந்த குழந்தை இல்லைங்கிற குறைவை மாற்றி அவங்கள திருப்தியாக சமாதானமாக போக செய்கிறார். எப்படி? அந்த குழந்தை இல்லைன்னு போனாங்க, ஆண்டவரை ஏற்ற வேலையில் கற்பதின் கனியை கொடுத்து குழந்தைய கொடுக்குறாரு. தேவப்பிள்ளை, இந்த உலகத்தில் சில காரியங்களை எந்த மனுஷியாலும் நிறைவேற்ற முடியாது. அது நம்ம சொந்தக்காரங்களாகலாம் யாராக இருக்கலாம், ஆனால் யாராலும் நிறைவேற்ற முடியாது. பணத்தை கொடுத்தும் நிறைவேற்ற முடியாது. அது சிலர் சொல்லுவாங்க, எத்தனை லட்சக்கணக்காக இவ்வளோ செலவு பண்ணால் நமக்கு நிறைவேறிடும். ஏன் பல வருஷமாக குழந்தை இல்லை, 20 வருஷமாக குழந்தை இல்லை, 25 வருஷமாக குழந்தை இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஏன் குழந்தை இல்லை? எவ்வளோ ட்ரீட்மெண்ட், எத்தனை இடத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க போகாத இடம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த அண்ணாள் ஸ்ரீ வந்து கதறி அழுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எல்லோரும் என்ன மலடின்னு சொல்றாங்க, அந்த நிந்தையான பேச்சு மாறுவதற்காக எனக்கு ஒரு குழந்தையை தாருங்க ஆண்டவர்னு சொன்னேன். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அவங்க ஜெபிச்சாங்க, ஒரு குழந்தை அண்ணாளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அதுக்கு பின் பாக்கி 2-3 குழந்தைய கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே 30, 60, 100 விளைச்சல் உள்ள பூமி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், அது ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுக்கிற தேவன். தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள
ஏதாச்சும் படிக்க மாட்டுது, எதுக்கு கீழ்ப்படிய மாட்டுது, ஆகாத பிள்ளையா இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த பிள்ளைய உங்க குடும்பத்தில் நல்ல பிள்ளையா மாற்றி, நல்லா படிக்கிற பிள்ளையா மாற்றி, குடும்பத்தில் உங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா மாற்றி, நல்லா சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்குற பிள்ளையா ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிற அதே பிள்ளை. எதை குறிச்சும் கலங்காத, எந்த மனுஷனை குறித்து நீங்க கலங்காதீங்க. எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றிப்பட வல்லவரா இருக்கிறாரு. அற்பமான உங்களை அற்புதங்களை செய்கிறவரா மாறி. எப்படி அற்பமா இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்களா உங்களை, உங்க சந்ததிகளை, உங்க குடும்பத்துல உங்க சூழ்நிலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு, இனி இந்த குடும்பம்லாம் இது தேராத கேஸ், இதெல்லாம் முடியாது, இந்த பிள்ளை எல்லாம் இனி எழும்பி கிடாது, இந்த பையன் எல்லாம் ஒண்ணுத்துக்காக மாட்டான், இந்த குடும்பம் எழும்பாது, அப்படி சொல்றாங்களா? நீங்க அற்பமாக எண்ணப்பட்டவங்களா இருந்தாங்களோ ஏசப்பா உங்களை அற்புதமாக மாற்றப்படாத பிள்ளை. இந்த செய்தியை கேட்கிற நீங்க சாட்சி சொல்லுவீங்க, போன் பண்ணி சொல்லுவீங்க, பிரதர் எங்களுடைய வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையில, எங்க தொழில, எங்க பிசினஸ்ல, ஊழியத்துல, எல்லா காரியத்திலும் நாங்க அற்பமா தான் எண்ணப்பட்டோம். ஆனா அற்புதமா எங்களை ஆண்டவர் வழி நடத்துறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழி நடத்துறதை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க வாழ்க்கையை இவ்வளவுக்கு முன்னேறி செல்லுது. அல்லேலூயா. இந்த குறைவெல்லாம் யாராலுமே நிறைவேற்ற முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க சரீரத்துல சில வியாதி, இது என்ன ஆபரேஷன் பண்ணாலும் இது சரியாகுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க பிள்ளைகள்ட்ட ஒரு குறைவு இருக்கு, அந்த குறைவை மாற்ற யாராலும் முடியாது, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சுட்டு செலவு தான் வேஸ்ட் ஆயிட்டு அப்படி நினைக்கிறீங்களா? அதே போல இல்ல உங்க புருஷன்ட்ட, இல்ல உங்க மனைவிட்ட, உங்க அம்மாட்ட, உங்க அப்பாட்ட, உங்க குடும்பத்துல யாரும் வயசானவங்கள்ட்ட இந்த காரியம் முடியாது, இது அவங்க வாழ்க்கையில இனி அவ்வளவுதான் அப்படி நினைக்கிறீங்களா? எல்லா குறைவுகளும் ஏசப்பாவுல நிறைவாக்க முடியும். இல்ல நீங்க நினைக்கிற அநேகர் சொல்றாங்க, எங்களுடைய இந்த இடங்களை யார் விலை போக மாட்டுது, பயங்கர இவ்வளவு விலை கூடி இருந்ததா, ஆனா அந்த இடங்கள் இப்ப விலைக்கு போகாம இருக்குது, அற்ப விலைக்கு கேட்கறாங்க எல்லாரும் அப்படின்னா சொல்றீங்களா? தேவப்பிள்ளை, நீங்க ஏசப்பட்ட ஜெபிங்க. உங்களால முடியாத காரியம், இந்த பிளாட்டு போகல, இந்த வீடு விலைக்கு போகாம இருக்குது சொல்றீங்களா? உங்க வீடு நல்ல விலைக்கு போக, இந்த பிளாட் நல்ல விலைக்கு போக ஆண்டவர் உதவி செய்வார். உங்கள் கடன் நெருக்கடிகள், பிரச்சனைகள், வியாதிகள், உபத்திரத்துல நல்ல ஒரு முடிவு கொடுப்பாரு. எல்லாத்தையும் ஆண்டவரால் தான் தேவ பிள்ளைகளை முடியும். ஆண்டவர் நினைச்சா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் யாரு? செங்கடலை இரண்டாக பிளக்கிறவர், எரிகோ கொண்டு இடிந்து விழ பண்ணினவர், மாறாவின் கசந்ததனை மதுரமாக்கினவர், இவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறவர். அவர் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளையை வெட்டு கொடுக்க மாட்டாரு. பிள்ளைகளுக்காக என்ன செய்வாரு? எழும்பி யுத்தம் செய்வார். தேவளே, நமக்காக யார் இருக்கா? என்னுடைய அண்ணன் வந்துருவானா, என் தம்பி வந்துருவானா, என் சொந்த பந்தம் வருமா? யாருமே வரமாட்டாங்க. உங்க கஷ்ட காலத்துல வரணும்னா நீங்க ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாதம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆபத்து நேரம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய என்ன செய்யறாரு? அற்புதத்தை செய்யறாரு, அதிசயத்தை செய்யறாரு. உங்க வாழ்க்கையில நீங்களா இது நானா அப்படி சொல்லல ஆண்டவர் மாற்ற போறாரு. வருகிற நாட்களை இன்னும் அதிசயமான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்முடைய ஐஸ்வர்யத்தினால, இந்த உலக ஐஸ்வர்யத்துல ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யத்தினால நீங்க நிரம்பி இந்த உலகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்ப போறா தேவ பிள்ளைகளே. உங்க குடும்பத்துல நல்ல மன வாழ்க்கை, உங்க பையனுக்கு திருமணம் முடியலையா, பொண்ணுக்கு திருமணம் முடியல, நல்ல வாழ்க்கையை துணை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார் தேவ பிள்ளைகளே. எதை குறிச்சும் பார்க்காதீங்க, ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அவரு உங்களுக்கு அதிசயமான காரியத்தை செய்வார். சரியா? இனி தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பங்கள், உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கிற தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் இயேசுப்பா, இந்த நாளும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த குறைவுகள் இருந்தாலும் எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தகப்பனே, எங்கள் தாயுமானவர் ஆண்டவர் இந்த அருமையான வேளையில் இந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.